கேப்டன் மில்லர். Hi, this is Nat Sriram, CEO of Canist Immigration. நான் கனடாவில் 15 வருஷமா இருக்கேன். I'm a government of Canada regulated and licensed immigration professional. மார்க்கெட்ல நிறைய fake and fraudulent job offers and consultants இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க உங்க மணி லூஸ் பண்ணக்கூடாது. Book a consultation with us at canex.ca/consultation. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. இன்றைய சாய் சித்ரா நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற விருந்தினர் இயக்குனர் ஆர் ரவிக்குமார். கார்த்திக் சுப்புராஜ், நலன் குமாரசாமி, கல்யாண், பாலாஜி மோகன், ராம்குமார், அருண்குமார் போன்ற பல நல்ல இயக்குநர்களை தந்த நாளைய இயக்குனர் நிகழ்ச்சி தமிழ் சினிமாவுக்கு அடையாளம் காட்டி இன்னொரு முக்கியமான இயக்குனர் தான் ஆர் ரவிக்குமார். இன்று நேற்று நாளை என்ற தன்னுடைய முதல் படத்திலேயே முத்திரை பெய்த ரவிக்குமாருடைய அடுத்த படைப்பு தான் வரும் பொங்கல் என்று வெளியாகவிருக்கின்ற அயலான் திரைப்படம். தன்னுடைய திரைப்பயணத்தில் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ரவிக்குமார். சாய் வித் சித்ரா. வணக்கம். வணக்கம் சார். பொங்கல் என்று வெளியாக இருக்கின்ற உங்களுடைய அயலான் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு டூரிங் டாக்கி சார்பாக என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். படிக்கும்போதே உங்களுக்கு சினிமாவில் நாட்டம் இருந்ததா? கல்லூரியே போகலைங்க சார். நான் வந்து +2 முடிச்சுட்டு கரஸ்பாண்டன்ஸ் தபால் வழி மூலமாக பிகாம் படித்தேன். சரி, என் கூட படித்தவங்களாம் காலேஜ் போயிட்டாங்க. சரி, நம்ம மட்டும் காலேஜ் படிக்கலையே, அப்போ தான் அந்த பேருக்கு பின்னாடி டிகிரி போட்டுக்கிட்டா ஒரு இது இருக்குல்ல. சரி, அதனால தபால் வழியில் படித்தேன். அதுவும் தமிழ் தான் நான் படித்தேன், தமிழ் வழியில் தான் படித்தேன். அதனால் கல்லூரி அனுபவம் இல்லை. அப்போ இந்த சினிமா கனவு உங்ககிட்ட தூண்டி விட்டதில் யாருக்கு முக்கியமான பங்கு? சினிமா கனவாக எனக்கு வரலைங்க சார். அது நான் வந்து அப்போ வந்து ஒரு வீட்லேயே ஒரு திருப்பூர் மாதிரியான ஊர்களில் அந்த இல்ல நிறுவனம் அப்படின்னு ஒன்று இருக்கும். பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே மெஷின் போட்டு ஒரு குடும்பமே வேலை செய்வாங்க. அதுதான் நிறையா அங்கே இருக்குது. ஒரு குடும்பமே வந்து நேரங்காலம் பார்க்காம வேலை செய்வாங்க. அப்படி நாங்கள் வந்து வீட்டில் ஒரு நூல் கோன் வைண்டிங் மிஷின் போட்டிருந்தோம். வீட்டிலேயே வைண்டிங் மிஷின், பின்னாடியே ஒரு சின்ன ஒரு தடுப்பு, பின்னாடி வீடு. ஸோ அதனால் அதில் தான் வேலை. அம்மா காலை நேரில் இருந்துச்சு 5 மணிக்கு எழுந்திரிச்சு மிஷின் போட்டு ஓட்ட ஆரம்பிச்சிடுவேன். நான் திருப்பி ஒரு 8-9 மணிக்கு ஜாயின் பண்ணிக்குவேன். அப்பா நைட்டு ஓட்டுவார். இப்படி தான் இயங்கிட்டு இருந்தோம். இதுக்கு நடுவில் சினிமாவுக்கு நம்ம போயிட முடியுமாங்கிற நம்பிக்கையில் நமக்கு ஒரு துளி கூட இல்லை. ஏன்னா நம்ம ஒருத்தர் கூட நம்மளுடைய இதில் வந்து சினிமா தொடர்புடையவங்க கிடையாது. நம்ம சாதாரணமாக திருப்பூரில் இந்த மாதிரி ஒரு ஒரு பனியன் சார்ந்த தொழில் குடும்பம். எனக்கு இது குறும்படங்கள்லாம் வரும் தெரியுங்களா. அங்கங்கே வந்து திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா கனவுன்னு ஒரு இலக்கிய அமைப்பு இருக்குது. நம்ம சுப்பரபாரதிமணியின் எழுத்தாளர். அப்புறம் பதியம்னு ஒரு அமைப்பு இருக்குது, பாரதிவாசன் அப்படின்ட்டு. அப்புறம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், அவங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு இலக்கிய அமர்வெல்லாம் வந்து நடத்துவாங்க. நான் வந்து பொதுவாக அங்கெல்லாம் போவேன். சண்டேஸ்லலாம் அங்கே போய் அங்கே பேசுகிறதெல்லாம் கேட்குறதும் புஸ்தகங்கள் படிக்கிறதும். ஸோ அங்கே தான் இந்த குறும்படங்கள்லாம் நான் பார்க்க ஆரம்பித்தேன். அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சின்னதாக இருக்குது, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு கதை சொல்லலாம் அப்படின்னு. அந்த கல்யாண வீடியோ எடுக்கும் ஒரு கேமரா கல்யாணத்தில் போனால் அந்த வீடியோ கேமராட்ட போய் கேட்பேன், இது எடுத்து கொடுப்பீங்களா, அதுக்கு எவ்வளோ காசுலாம் கேட்பேன். அப்படி துபாயிலேருந்து வந்த ஒருத்தர் நம்ம தெரிஞ்ச அண்ணன், அவர் ஒரு கேமரா வச்சுருந்தார், JVC பழைய கேமரா. அது கொடுக்குறீங்களா, நான் சும்மா எடுத்துக்குப்பா அப்படின்னு கொடுத்தாரு. அவர் தான் ஆக்சுவலாக இதுக்கு ஹெல்ப் பண்ணவர் எனக்கு. அது கொஞ்சம் பேட்டரி கூட ஒரு 1/2 hour தான் நிற்குன்னு வச்சுங்களேன். அதை போட்டு நம்ம ஒரு வீடியோ எடுத்து அது ஓடுதுங்கிறதே எனக்கு அப்போ பயங்கர ஒரு ஹாப்பி. அப்போ ஒரு 20 இருக்கு எனக்கு ஏஜ். அப்போ எல்லா பக்கம் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்தாலே எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும். நம்மளால் ஒரு வீடியோ உருவாக்க முடியுது, ஒரு படத்தை ரெக்கார்ட் பண்ண முடியுங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நானே அதை வச்சுக்கிட்டு, ஒரு சின்ன பையனை வச்சுக்கிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஒன்று, லீவுன்னு ஒரு கதை எழுதி, ஒரு பனியன் தொழிலாளிக்கு ஒரு சின்ன லீவு கிடைக்குது, அந்த பையன் எப்படி அது இது பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு சின்ன கதையை ரெடி பண்ணி அதை எடுத்து அதை வந்து கல்யாண வீடியோ எடிட் பண்ணுற ஒரு இடத்துல கொண்டு போய் கொடுத்து அதை எடிட் பண்ணி இளையராஜா சாரோட ஹவு டு நேம் இட்லேருந்து மியூசிக்கெல்லாம் எடுத்து போட்டு ஒன்று ரெடி பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி. அது ஷார்ட் ஃபிலிம் எனக்கு தெரியாது, ஒரு சின்னதாக ஒன்று ரெடி பண்ணிட்டேன்.
அதை வந்து பார்த்தவங்கலாம் என்ன சொன்னாங்கன்னா, "இது நல்லா இருக்குது, எமோஷனலாக இருக்குது, ஓ நல்லா கன்வே பண்ணியிருக்கிற." எனக்கு அதில் நான் கொஞ்சம் குறியீடுகளாக காட்சி வச்சுருப்பேன். அதெல்லாம் அவங்க வந்து பரவாயில்ல, இதெல்லாம் நல்லா விஷுவல் சென்ஸோட சொல்லியிருக்கேன்ல, அவங்கெல்லாம் சொன்னதே எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அதில் அந்த பையன் நடிக்கிறதுக்கு நடிப்பெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க. ஆமாம், அது ஈஸி தானே, ரொம்ப போட்டு நம்ம ஒன்றும் பயங்கர நடிப்பு இல்லை. அந்த பையன் அவன் என்ன ஃபீல் பண்ணுறாங்கிறத நான் எப்படி பண்ணணும்னு ஒரு கேமராவை பேக்கில் வண்டியில் வச்சுக்கிட்டு அந்த பையனை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு நான் அங்கங்கே போய் ஷூட் பண்ணி பனியன் கம்பெனிக்குள்ளே போய் ஷூட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து நான் பார்த்ததை எடுத்த மாதிரி தான் எடுத்தேன். பட் இது அவுட்டாக வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக நான் எடிட் பண்ணி காமிக்கும் போது ஓகே இது ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்ல போக எனக்கு வந்து ஓகே. இது வந்து எப்படின்னா அப்பப்போ சண்டே போய் எடுத்து வருவேன். மற்ற நாளில் வேலையை பார்த்துக்கிட்டு வீட்டுக்கே தெரியாது. அப்பப்போ ஒரு சண்டே போய் அந்த பையனை வர சொல்லி கூப்பிட்டு போய் எடுத்து, ஸோ நம்மளால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் உருவாக்க முடியுங்கிறது எல்லாரும் சொன்னதுக்கப்புறம் வீட்லேயும் அவங்களாம் பார்த்துட்டு பரவாயில்ல ஏதோ பண்ணுறான்டா அப்படின்னு நினச்சாங்க. அப்புறம் அப்படியே அதுக்கப்புறம் ஹேண்டி கேமரா அடுத்தடுத்த வெர்ஷன் வச்சு ஒரு 4-5 ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் சார். இது தொடர்ச்சியாக நாளை இயக்குனர் நிகழ்ச்சி 2010 நடந்தது. நான் வந்து என்னோட 2004 ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன். ஒரு 2008 வரைக்கும் ஒரு 5-6 ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் 10 தான் இந்த நாளை இயக்குனர் நிகழ்ச்சி பார்க்குறேன். அதுக்கு நான் வந்து கலைஞர் டிவியில் நடந்துச்சு. அதுக்கு அனுப்புனேன் என்னோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் அதுக்காக எடுத்து அனுப்புனேன். அதில் செலக்ட் ஆகி நாளை இயக்குனர் நிகழ்ச்சிக்கு வந்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் பேர் என்ன நீங்கள் அனுப்பிச்சது? அது வந்து அவன் அவர்கள் அதுன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிமு. அது வந்து ஏஏஹெச்கே கோரின்னு ரைட்டர், அவருடைய ஹெல்மெட்னு ஒரு கதை. அவர்கிட்ட நான் நிறைய எழுத்தாளர்கள் எனக்கு நிறைய நண்பர்கள். எஸ் சங்கர் நாராயணன் சார் மூலமாக தான் கோரி சார் தெரியும். இங்கே பாக்கியம் சங்கர் சார், அவர் நிறைய எழுத்தாளர்கள் நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு அதை தான் நான் வாங்கி பண்ணேன். ஸோ அது கொடுத்ததும் அவங்க ஓகே நல்லா இருக்குன்னு ஓகே பண்ணாங்க. அப்படி தான் நாளை இயக்குனருக்குள்ளே வந்தேன். அப்படி வந்தபோது நாளை இயக்குனரில் நான் சீசன் 2 சீசன் 1 பார்ட்டிசிபேட் பண்ண நலன் குமாரசாமி சார், கார்த்திக் சுப்ராஜ்லாம் அவங்களாம் அந்த செட்டு. ஸோ நலன் சார் வந்து என்ன அவர் எனக்கு என்னுடைய கதைகள்லாம் அப்போ கருணாகரன் சார் அங்கே அறிமுகமானார். அப்போ அவர்கிட்ட என்னோடய கதைகள்லாம் சொல்ல போக அந்த கதையை அவர் நலன் சார்கிட்ட சொல்ல போக அவருக்கு பயங்கர ஹாப்பியாக அந்த பையன் நல்லா பண்ணுறான்னு என்கிட்ட பேசினார். என் கூட கருணா சொன்னார்ப்பா நீ நல்லா இருந்தது அந்த கதை, நல்லா பண்ணு அப்படின்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசினார். பயங்கர எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் அவரோட ஒரு நட்பு ஏற்பட ஆரம்பிச்சிது. அப்புறம் அவர் வந்து நாளை இயக்குனர் முடியும் போது அவருடைய கதை ஒன்று வாங்கி தான் நான் இது பண்ணேன். 0 கிலோமீட்டர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அவரோட கதை. அப்புறம் நானும் அவரும் எல்லாம் சேர்ந்து அந்த கதையை ஸ்கிரிப்ட் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு நான் எடுத்தது தான் அந்த ஃபைனல் எடுத்தேன். அதுக்கு பிறகு அவர் வந்து கனா காணும் காலங்கள் வெப் சீரிஸ் எடுக்கிறதுக்கு அவர் போகும்போது என்னை கூப்பிட்டாரு. சரி வாங்க அப்படின்னாரு. அதுக்கு போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் அந்த கனா காணும் நானே ஒரு 4 மாதம் நான் தனியாக டைரக்ட் பண்ணேன். நான் செகண்ட் யூனிட் பண்ணேன். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சார் வந்து இல்லை நான் சூதுகம் ஸ்கிரிப்ட் எழுத போகிறேன், அவங்க நம்ம எல்லோரும் வெளியே போயிட்டா ஒரே டைமில் போயிட்டா அவங்க வந்து இதாகிடுவாங்க, நீங்கள் பண்ணுங்கன்ட்டு என்னை விட்டு வந்தார். இப்போ நான் ஒரு 4-5 மாதம் பண்ணேன், நல்லா இருந்தது. அது கரெக்டாக பேமெண்ட் வந்து அப்போ பெரிய பேமெண்ட்டு, நான் அப்போல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. எடுக்கிறோம் நமக்கு ஒரு வேலை இல்லை, ஷூட் பண்ணி கொடுக்குறோம், அவங்களே எடிட் பண்ணிக்குவாங்க, அவங்களே டப் பண்ணிக்குவாங்க, அது போய் டெலிகாஸ்ட் ஆயிரும். ஆனால் எனக்கு இது டைரக்ஷன் மாதிரியே ஃபீல் ஆகலை. நம்ம போவோம், ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுப்பாங்க, ஸ்கிரிப்ட் பேப்பர் படித்து பார்த்து ஆர்டிஸ்ட் வந்திருப்பாங்க, கேமரான்னு வச்சு நான் அதை ஷூட் பண்ணி கொடுப்பேன், அவ்வளோதான். ஸ்கிரிப்ட் பேப்பரோட அந்த ஃபுட்டேஜை தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் டிவியில் பார்த்தா ஓடிக்கிட்டு இருக்கும். அது நம்ம ஒன்றுமே பண்ணலையே, இது டைரக்ஷன் மாதிரியே இல்லையே அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி இதாகிடுச்சு. அப்புறம் காக்கா முட்டன் மணிகண்டன் அவர்கிட்ட நான் பேசும்போது அவரு நலன் சாரோட ஃப்ரெண்டு இப்போ சொன்னார், எனக்கு பணம் நிறையா கொடுக்குறாங்க, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இது டைரக்ஷன் மாதிரியே இல்லையே, இப்படியே போனால் எனக்கு ஏதோ தப்பாக இருக்குமா தோணுனா. இல்லை நம்மளை மாதிரி நடுத்தர குடும்பத்துக்கு பணம் ஒரு பிரதானமான ஒரு விஷயம், நீங்கள் அதில் போனால் ஒரு சம்டைம்ஸ் இல்லை இது நம்ம இழந்துருவோம், இல்லைன்னா நீங்கள் விடாப்பிடியாக வேண்டான்னு நினைக்கணுன்னாரு. சரி அப்போ நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இல்லைங்க நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் சும்மா தான் இருந்தேன். அப்புறம் நலன் சார் சூதுகம் ஸ்கிரிப்ட் முடித்ததும் கூப்பிட்டாரு. அப்புறம் போய்ட்டு அந்த திரும்பி அந்த ஸ்கிரிப்ட் முடிச்சுன்னு போய்ட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து அப்போ நாங்கள் வேற ஒரு ப்ரொடக்ஷனில் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோம். அப்புறம் சிவிகுமார் சார் வந்தது, அவர் கூட பண்ணணும். அப்புறம் சிவிகுமார் சார் என்கிட்ட கேட்டார் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கீங்களான்னாரு. அப்படி தான் நான் என்னுடைய முதல் படம் வரைக்கும் ஒரு ட்ராவல் நடந்துச்சு. உங்களுடைய முதல் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வித்தியாசமான கதைக்களமாக இருந்தது. அப்படி சிந்திக்கணும் அப்படின்னு எங்கே உங்களுக்கு தோணுச்சு? எனக்கு கொஞ்சம் என்னென்னா ஏதாவது எக்ஸைட் பண்ணணும், ஒரு கதை சொல்லும்போது அதில் ஏதாவது எக்ஸைட்மெண்ட்டு இருக்கணும், ரொம்ப வாழ்வியல் சார்ந்த படமாக எடுக்கணும். அதுக்கு நிறைய நமக்கு லைஃப்லேருந்து நிறைய தெரியணும். அது இப்பெல்லாம் மேலோட்டமாக எடுக்க முடியாது. சினிமா நிறைய நம்ம பார்க்குறோம், நம்ம நிறைய விதமான இதுகளை எடுத்துக்கிறோம். அது மாதிரி எதை நம்ம எடுக்கிறது, நம்ம எடுத்தால் என்ன எக்ஸைட் பண்ணணும்னு எனக்குமே இல்லை. இப்போ எனக்கே உண்மையில் நான் என்கிட்ட 4-5 ஜானர் கொடுத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஜானர் எனக்கு பார்க்கவும் ரொம்ப விருப்பமாக இருக்கும். ஸோ இது எனக்கு புரிஞ்சிச்சு, எனக்கு பிடிச்சிது.
இது நம்மளால் பண்ண முடியும்னு தோணுச்சு. சரி அப்படி தான் நான் வந்து இந்த டைம் ட்ராவலை வச்சு ஒரு ஒரு ஒன்று பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணிட்டு தான் இந்த கதையை பண்ணது. அந்த கதை அந்த எக்ஸைட்மெண்ட் மற்றவங்களுக்கு அந்த படத்தில் கிடச்சிருக்குது. அதனால் எல்லாருமே அது நல்லா இருக்குன்னு நீங்கள் அது சொன்னாங்க. மாதிரியான படங்களை தேடி தேடி பார்க்குற வழக்கம் உண்டா? அதாவது நார்மலாக இதுக்குன்னு செலக்ட் பண்ணி பார்க்குறது இல்லைங்க. நார்மலாக நான் ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களும் பார்க்குற மாதிரி தான் பார்க்குறேன். பட் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்களை நான் இன்னும் கொஞ்சம் உள்வாங்கிக்கிட்டு நம்மளும் இது மாதிரி ஒன்று பண்ணணும். இந்த மாதிரி ஐட்டத்தை பார்க்காத விஷயத்தை கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும்ல. இப்போ அந்த கதையை சொல்லும்போது கூட நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு புரியுது ஆனால் இன்னொருத்தவங்களுக்கு புரியுமா, அது மட்டும் பார்த்துக்குங்க அப்படிம்பாங்க. இப்படியே தான் எல்லாருமே சொன்னாங்க. அப்போ எல்லாருக்குமே என்ன தோணுதுன்னா, அவங்க அளவில் அவங்க ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு புரிஞ்சுக்கக்கூடியவங்க, ஆனால் மற்றவங்களுக்கு அப்படி கிடையாதுன்னு நினைக்கிற ஒரு தன்மை இருக்குது. ஆனால் நான் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் புரியுது. ஸோ ஒரு கொஞ்சம் யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டா ஆடியன்ஸுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. ஏய் எனக்கு புரியுதுடா, நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு அப்படி தான் அதை ஃபீல் பண்ணேன். இன்று நேற்று நாளை கதையை முதல்ல சிவிக்கு மட்டும் தான் சொன்னீங்களா, இல்லை வேறு யாராவது தயாரிப்பாளர்கிட்ட இல்லைங்க, பண்ணீங்களா? நான் வந்து 2 படத்துக்குமே சொல்கிறேங்க. இன்டர்நெட் நாளைக்கும் சரி, ஐலாண்டுக்கும் சரி, நான் நிறையா பேர்கிட்ட கதையே சொல்லலை. நான் சிவிகுமார் சார் இந்த மாதிரி ஒரு நாள் ஆஃபீஸில் உட்காந்துட்டு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையில் பார்த்துட்டு இருக்கும்போது உட்காந்து இப்படி வந்து பக்கத்தில் உட்காந்தாரு. அப்புறம் ரவி என்ன கதை வச்சுருக்கீங்கன்னாரு. கதை பிடிச்ச கதை கேட்குறாருன்னு சொல்லிட்டு நான் சார் ஒரு கதை ஒரு ஃபேண்டஸியாக ஒரு டைம் ட்ராவல் ஒன்று இருக்குது சார். டைம் ட்ராவல் நல்லா இருக்கே, சொல்லுங்கள் என்ன கதைனாரு. சார் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு சொல்கிறேங்க சார். நான் எப்போ சொல்லுவீங்கன்னாரு. சரி ஒரு வாரத்தில் சொல்கிறேங்க சார்ண்ணே. அப்புறம் நான் அமைதியாக இருந்தாலும் அவர் விடவே இல்லைங்க. எங்கே அந்த சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கன்னாரு. ஒரு உட்காந்து எழுதி ஒரு பத்தி மட்டும் ரெடி பண்ணேன். இப்படி கதை ஆரம்பிச்சு இப்படி போகுது, இதுதான் மேட்டர்னு. ஏன்னா முழு கதை இல்லாதப்போ என்னென்னு இதை சொல்லிட்டா கடைசியில் இதுதான கதையை நம்பிட்டாங்கன்னா நம்ம மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு ஒன்று ரெடி பண்ணி நலன் சார் கிடைச்ச சார் இப்படி தான் ஒரு கதை லைன் ஃபார்ம் பண்ணி ஓகேவா சார்ண்ணே. நல்லா இருக்குது, அதை கொஞ்சம் இப்படி பண்ணிக்கிங்க அப்படி பண்ணிக்கன்னு அந்த லைனுக்கே அவர் வந்து சில ஆலோசனைகளாக சொன்னார். எப்படி சொல்லணும், இப்படி சொன்னால் தான் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்லாம். அப்புறம் அந்த லைனை வந்து சொன்னேன் சார், இதுதான் சார் அந்த படத்தோட கான்செப்ட்டுன்னு. நல்லா இருக்கு, நீங்கள் டெவலப் பண்ணுங்கன்னாரு. அதுக்கப்புறம் அவர் தான் தொடர்ச்சியாக என்னை வந்து கேட்டுக்கிட்டே இருப்பார். என்ன முடிச்சிட்டிங்களான்னு கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஒரு வெர்ஷன் ரெடி பண்ணி அவருக்கு அனுப்பிச்சேன். அவர் அப்படி படித்து பார்த்து நல்லா இருக்குது ஓகே அப்படியே போய் ஒரு 2013 சூதுகம் ரிலீஸ் ஆகுது மே மாதம். 2014 கடைசியில் ஷூட்டிங் போயிட்டேன் நான் இன்டர்நெட் நாளைக்கு. எவ்வளோ கால அவகாசம் எடுத்துக்கிட்டீங்க இந்த கதையை எழுதி முடிக்க? இது ஒரு 6 மாதம் 7 மாதம் இருக்கும் சார் அந்த முடிக்கிறதுக்கு. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முதல் நாள் இருக்க அது வந்து உங்களுக்கு ஒரு புது அனுபவம். அது வரைக்கும் நீங்கள் வந்து படத்தை இயக்கினது இல்லை. எப்படி இருந்தது? சூதுகம் கொஞ்சம் கை கொடுத்துச்சு. இல்லை சூதுகம் ஒர்க் பண்ணாமல் நான் போயிருந்தால் கொஞ்சம் தடுமாறி இருப்பேன். ரொம்ப ஒரு மாதிரி என்ன பண்ணுறது, யார் என்ன இப்போ கூட எனக்கு வந்து இப்போ தண்ணி யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் தண்ணி யார்கிட்ட தண்ணி கேட்குறதுன்னு தேடுவேன். ப்ரொடக்ஷன் அப்படின்னு வருவாங்க. ப்ரொடக்ஷன்னா ப்ரொடியூசர் தானே ப்ரொடக்ஷன்னா ஏவிஎம் ப்ரொடக்ஷன் மாதிரி. இவங்க என்ன ப்ரொடக்ஷனுக்கு எதனா தண்ணி கொண்டு தராங்கன்னு முதல்ல அதுவே எனக்கு அங்கே இப்படி தான் இருக்கும். யாருக்கிட்ட எதை கேட்குறது, யார் எந்த இதுக்கு பொறுப்பு, செட்டில் எதாவது எடுத்தோன்னா யார், இப்படி தான் இருக்கும். அது சூதுகம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது இந்த தொழில் நிர்வாகம் எப்படி நடக்குது சினிமாக்குள்ளே மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். முதல் நாள் படப்பிடிப்பு ஸ்கிரிப்டு தான் நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை. வேறு எதை வச்சு நம்ம போக முடியாது. நம்ம என்ன போய் நம்ம வேறு எதையுமே பண்ணலாம். நம்ம எழுதி வச்ச ஸ்கிரிப்ட் அங்கே போய் படம் பண்ண போகிறோம். ஸ்கிரிப்டு மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்க ஆர்டிஸ்ட்டுக்கு கதையை சொல்லி பண்ணுறோங்கிற அந்த இது இருந்துச்சு. முதல் நாள் படப்பிடிப்புங்கிறது ராயபுரத்தில் நடந்துச்சு. அந்த அரண்யகாண்டமில் வந்து ஒரு வில்லன் அவரோட வீடாக வரும். அங்கே அந்த ஜோதிட நிலையம் அந்த சீக்வன்ஸை எடுத்தோம். ஒரு மாதிரி பயங்கர ஒரு இதுதான். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் படம் எடுக்கிறதுலாம் நமக்கு ஒரு கனவாக இருந்தது. ஒரு நல்ல நண்பர்கள் நமக்கு உதவி ஒரு மாதிரி நம்மளை அடுத்த இடத்துக்கு நகர்த்தி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்கிற அந்த ஃபீல் தெரிஞ்சுது. பயங்கரமாக அந்த முதல் நாள் சின்னதாக அங்கேயே ஒரு பூஜை போட்டு நலன் சார் வர சொன்னேன், வந்தார். அப்படி தான் அந்த ஆச்சு. அது இன்னுமே நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. அந்த முதல் நாள் படப்பிடிப்பும் சரி, முதல் நாள் போய் தேட்டரில் எங்கள் சத்தியம் தேட்டரில் பார்க்கும்போதும் சரி, அது இன்னும் ஒரு மாதிரி நமக்கு அப்படியே உள்ளங்கையில் வேர்த்து போய் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இன்று நேற்று நாளை படத்தினுடைய நட்சத்திரங்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருந்தது? அதுக்கு கேஸ்டிங் நிறைய பேர் கதை சொன்னாங்க சார். நிறைய பேர் கதை சொன்னோம். நிறைய இது போச்சு. அப்புறம் வந்து சிவி சார் தான் வந்து விஷ்ணு விஷால் அவர் வச்சு போய்க்கலாம், அவர் கொஞ்சம் டக்குன்னு வந்துடுறாரு, நம்ம குயிக்காக ஷூட்டிங் போயிடலாம், அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னாரு. என்ன ஆனால் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் நடிகர்கள் தேர்வுங்கிறது, அப்புறம் தொழில்நுட்ப கலைஞர்கள் தேர்வு எல்லாமே வந்து சிவி சாரோட இதுதான். நான் கூட கேட்டேன், கொஞ்சம் கேமராமேனை இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல கேமராமேன் கொஞ்சம் அப்படி இப்படிலாம் கேட்டேன். அப்போ அவர் ஒன்று சொன்னார், என்னென்னா
எல்லாரையும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக அனுபவம் உள்ளவங்களாக போட்டுக்கிட்டால் நான் உங்களையே வச்சு படம் பண்ணணும், நீங்களும் மட்டும் ஏன் முதல் டைரக்டாக நம்ம இந்த படத்தை பண்ணணுங்கிற மாதிரி கேட்டார். அது எனக்கு ரொம்ப வேலிட் பாயிண்ட்டாக இருந்துச்சு. நம்மளை எப்படி முதல் படம் டைரக்டாக நம்பும்போது நம்ம ஏன் வாய்ப்பு நம்ம முதல் பட கேமராமேன் முதல் பட மியூசிக் டைரக்டர் இல்லாமல் நம்ம அனுபவஸ்தர்கள் ஏன் கேட்கணும்? சரி, அந்த அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்து எனக்கு சரிங்க சார், அப்போ ஓகேங்க சார்ட்டு. அப்போ ஹிப்ஹாப் ஆதியும் ஃபஸ்ட்டு, கேமராமேன் அந்த படம் முதல் படம் தமிழில், அப்படி எல்லாருமே ஃபஸ்ட்டாக இருந்துச்சு. லியோலான முன்னாடி படம் பண்ணி எடிட்டர் வேணால் அவர் கூட படம் பண்ணியிருந்தவர். நடிகர்களாக விஷ்ணு விஷால் தான் முதல்ல வந்தது. அப்புறம் கருணாகரன் எனக்கு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்ததுனால நான் கருணாகரன் அவர் வந்து அந்த படத்தில் வந்துட்டார். அப்புறம் மற்றவங்கள மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தேடணும். கொஞ்சம் அந்த சயின்டிஸ்ட் கேரக்டருக்கு இந்த டிஎம் கார்த்திகெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் ரெகுலராக அப்போ அவர் ஒரு மாதிரி இங்கிலீஷ் பேசிட்டு ஒரு மாதிரி இருக்கிற அந்த மாதிரி இல்லாமல் இதுக்கு ஒரு மாதிரி அவரை டிசைன் பண்ணிட்டோம். வில்லனுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன் பார்த்தோம். எனக்கு அந்த டைமில் வேட்டைக்காரன் வந்தப்போ அவர் நல்ல சாய் ரவி அவர் நல்ல எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கமர்ஷியல் வில்லனாக தான் அந்த இடத்துல இருந்தார். வில்லன் அப்படின்னு காமிச்சதுமே வில்லனாகவே காமிக்கிறோம். ஒரு கேரக்டர் ஒரு மெல்லமாக வில்லனிக்காக மாறுறாரு மாதிரிலாம் இல்லை, எடுத்ததும் வில்லன். அப்போது அவங்க வில்லனாகவே நடிக்கிறவங்க இருந்துட்டால் பெட்டர்ன்னு சொல்லிட்டு அவரை தான் அது போட்டோம். பட் அந்த கேஸ்டிங் மியா ஜார்ஜ் அவங்க எல்லாருமே வந்து அந்த படத்துக்கு பயங்கர ப்ளஸ்ஸு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு 43 நாள் அந்த படத்தை அப்படியே ஒரு ஷெடியூலே 43 நாள் முடிச்சாச்சு. நான் எடுத்த ஃபுட்டேஜை கூட நான் பார்க்கவே இல்லை. 43 நாள் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு தான் ஒரு வாரம் உட்காந்து என்னெல்லாம் எடுத்துருக்கோன்னு பார்த்தேன். அவ்வளோதான். அப்புறம் அப்படி எடிட் பண்ணி விஷ்ணு விஷால் நல்ல ஒரு இது. அவருக்கு வந்து என்னென்னா இந்த கதையோட அமைப்பு அவருக்கு கொஞ்சம் சிக்கலாக இருந்தது, ஃபீல் ஆச்சு. அவர் கொஞ்சம் வந்து ஆமாம் புரிஞ்சுக்கல. ஏன்னா இது வருது நான் வேற கதையே இப்படி முன்ன பின்ன இருக்கும், எடுக்கிறதும் நான் அங்கே இங்கேயும் மாற்றி எடுக்கும்போது அவருக்கு கொஞ்சம் நம்பிக்கை வச்சுருக்காரு. ஆனால் இது கரெக்டாக கன்வே ஆகிருதா எனக்கு அது அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சு அவர்கிட்ட. அப்புறமா எடிட் பண்ணி காமிச்சோன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். கடைசியாக படம் இதில் காமிக்கும்போது ரொம்ப ஹாப்பி. அவர் ஏவிஎம்மில் காமிச்சேன், பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி. என்ன வேணும் உங்களுக்கு, என்ன வேணும் சொல்லுங்கள், ஏதாவது வாங்கி தரேன், உங்களுக்கு என்ன இது வாங்கி தட்டுமா, ஃபோன் வாங்கி தட்டுமா விளாங்கிட்டார். ஒன்றும் வேண்டாங்க, ஃபோன்லாம் வாங்கி தர வேண்டாம், நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஃபோனை எடுங்க, அதுவே நமக்கு போதும். வேற என்ன யார்கிட்டையும் எதுவுமே ஃபோன் பண்ணால் அவங்க எடுத்து அவங்களோட பேசுகிறாங்கனாலே அதுவே நமக்கு போதும். அப்போ அந்த லெவல் தான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் யார்கிட்டையுமே. எல்லாருமே ரொம்ப கூல். இப்போ வரைக்கும் விஷ்ணு விஷால் ஒரு நல்ல நண்பராக இருக்கார். கருணாகரன் எல்லாருமே பயங்கர சப்போர்ட்டிவானவங்க. நான் பொதுவாக எந்த நட்பையும் ஒரு இதையும் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பேன். அதுக்காக எவ்வளோ வேணாலும் இறங்கி போய்க்கலாம். அது வந்து எங்கேயுமே யாருமே வந்து இதாகிடக்கூடாது, நம்ம ஏதாவது சொல்லிட்டோம் பண்ணிட்டோன்னு நினச்சிடக்கூடாதுங்கிறத கொஞ்சம் கவனமாக இருப்பேன். அது எங்கள் அப்பா எங்கள் அம்மா அந்த அவங்க வந்து யார்கிட்டையும் எதுவும் நம்மளை சொல்லக்கூடாது, பார்த்துக்க. சினிமாவில் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து எவ்வளோ போய் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறோமோ பண்ணிக்கலாம். இன்று நேற்று நாளை படத்தினுடைய முதல் பிரதியை யாரெல்லாம் பார்த்தீங்க? ஃபஸ்ட்டு க்யூப்பில் பார்த்தோங்க. க்யூப்பில் வந்து நலன் சார்லாம் வந்தார், சந்தோஷ் வந்தார், திங்க் மியூசிக் சந்தோஷ் அவர் வந்தார், சிவி சார் அவருடைய நண்பர்கள் அந்த இதுக்குள்ளே சம்மந்தப்பட்டவங்களும் கூப்பிட்டாரு. எல்லாருமே பார்த்துட்டு நல்லா இருக்குனாங்க. சந்தோஷ் வந்து அவர் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி பேசினார். இப்போ வரைக்கும் எனக்கு நல்ல நண்பர் அவர். பயங்கர எக்ஸைட் ஆகி எனக்கு வந்து இன்னும் ரொம்ப மிகையாக சொல்கிறாரு, வேறு மாதிரி இருக்குது, அப்படி இப்படின்னு அவர் சொல்கிறது ரொம்ப நல்லா சொல்லுவார் அவர். அப்போது அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே, அந்த தேட்டரில் அவர் சொன்ன மாதிரி தான் எல்லாருமே சொன்னாங்க. ரொம்ப அந்த நிகழ்வு க்யூப்பில் பார்த்தது தான். அதுக்கப்புறம் முதல் நாள் சத்தியம் தேட்டரில் பார்த்தது தான். அது படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லா பக்கம் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. யாரும் நல்லாயிருக்கு. எனக்கு ஒரு கலப்பது கன்வே ஆகாமல் போயிடக்கூடாது. நம்ம ஏதாவது கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி இது புரியலன்ட்டாங்கன்னா மொத்தமும் போச்சு. ஏன்னா புரியலன்னா அப்புறம் என்ன படம், புதுசாக பண்ணுறது கூட வேஸ்ட்டு தான் புரியலன்னா. ஏன்னா புரிகிறது தான் ரொம்பவும் முக்கியம். நான் எந்த இடத்துலையும் என்ன வந்து புட்சாலி மாதிரி நம்ம அந்த மாதிரிலாம் நம்மளும் ஒரு காமன் இதுலேருந்து வர்றோம். பட் ஏதோ ஒன்று நம்மளுடைய நான் இப்படிலாம் பண்ணுறேங்கிற மாதிரி காட்டிடக்கூடாது. அது கன்வே ஆகிறதுக்கு என்ன வேணுமோ அது பண்ணலாம், கொஞ்சம் ஸ்பூன் ஃபீடிங் இல்லாமல். ஆனால் அதை வேறு வகையில் கதையில் எளிமையாக கொண்டு போயிட்டால் அவங்க ஒரு சப்ஜெக்டை வந்து ஈஸியாக நம்புவாங்க. என்டர்டெயின் ஆகணும். என்டர்டெயின் ஆகலைன்னா அந்த படம் என்னவாக இருந்தாலும் வேஸ்ட்டு. ஸோ என்டர்டெயின் ஆனாங்க அந்த படத்துலன்னு பார்த்து நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சந்தோஷப்பட்டேன். கடைசியில் தேட்டர் விட்டு வரும்போது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொன்னதில் நான் ரொம்ப ஹாப்பி. அந்த டைம் பீரியட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஓகே, படம் பண்ணோம், அந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருச்சு. எங்கள் அம்மா எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியில் வரவங்க ஏன் சினிமாவுக்கு போக வேண்டாம்னு ஏன் சொல்லுவாங்கன்னா, இது ஒரு எதிர்காலம் நிரந்தரமாக இருக்கும், இதில் போனால் பையன் வந்து தன்னோட வாழ்க்கையை கரெக்டாக பண்ணிக்குவானா, எங்கேயாவது எதாவது ஆயிடக்கூடாதுன்னு எவ்வளோ பயம் இருக்கும். அது எல்லாமே எங்கள் வீட்டில் அவங்களுக்கு இருந்துச்சு.
அப்புறமா இந்த சக்ஸஸ் இதெல்லாம் பார்க்கல, ஓகே பையன் வந்து பொழைச்சிக்குவான். முதல்ல இந்த படத்தை உங்கள் அப்பா அம்மாவும் பார்த்தபோது என்ன சொன்னாங்க? இல்லைங்க, அவங்க அங்கே பார்க்கும்போது நான் இங்கே இருந்தேன். அவங்க திருப்பூரில் தான் பார்த்தாங்க. ஓ, எங்கள் அம்மா ரொம்ப எக்ஸ்பிரசிவ் பண்ண மாட்டாங்க. எப்படி வந்து நல்லா இருக்கு அப்படின்னாங்க. எங்கள் அப்பாவை எல்லாரும் போய் பார்த்தாங்க. என்கிட்ட சொல்கிறத விட அவங்க பேசிக்குவாங்க. அவங்ககிட்ட என்னை பற்றி மற்றவங்க யாராவது சொல்லுவாங்க இல்லைங்க, அதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படிதான் அது. எந்த காலகட்டத்தில் சிவகார்த்திகேயனை சந்தித்து அயலான் கதையை அவருக்கு சொன்னீங்க? அவர் பண்ணால் அது பண்ணிட முடியும்னு எனக்கு தோணுச்சு. நான் அப்படி தான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் ஓகேனா நம்ம இந்த படத்தை பண்ணலாங்க, இல்லைன்னா இந்த படத்தை வந்து நான் பண்ண முடியாது இப்போது. கேட்ட உடனே சிவகார்த்திகேயனுக்கு அந்த கதை பிடிச்சிருந்ததா? அவர் தான் முதல் விமர்சகர்னு வச்சுங்களேன். எதுவாக இருந்தாலும் விமர்சனம் கரெக்டாக பண்ணிடுவார். எதுவாக இருந்தாலும் ஒரு கரெக்டாக கேட்டுருவார், கரெக்டாக கணிச்சு சொல்லுவார். ஒரு கதையில் எங்கேயாவது தொய்வு இருக்குது, எங்கேயாவது ஒன்று. விஜய் சேதுபதி மாதிரியே சிவகார்த்திகேயனும் படப்பிடிப்பு தளத்தில் உங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாராமே. சும்மா நான் பேசுகிறத வச்சு பண்ணுவார், ஏதாவது ரியாக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை இது பண்ணுவார். ஏங்க நீங்கள் இப்படி தாங்க பண்ணுவீங்க, சும்மா இருக்குங்க பாரு. வே ஆஃப் டெல்லிங்னு வச்சு, இப்போ நான் ஒரு விஷயத்தை எப்படி பேசுகிறேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.